திடீர்னு ஹோட்டல் முதலாளிங்கெல்லாம் வந்து எங்கள் கிச்சனுக்குள்ளே போய் நாங்கள் எட்டி பார்த்தோம், எல்லா கேஸ் சிலிண்டரும் தீர்ந்து போச்சு அப்படின்னு குய்யோ முறையோன்னு ஒப்பாரி வச்சாங்க. என்னடான்னு பார்த்தா நேற்று மார்ச் 9ஆம் தேதி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாடு முழுவதும் இருக்கிற 62,000 ஹோட்டல்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா அவங்க தங்களுடைய வருமானத்தை மறைச்சிருக்காங்க. ஃபேக் பில்ஸ் மூலமாக அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை எவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏஐ எனேபிள்டு சிஸ்டம் மூலமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி ஒரு 62 ஹோட்டல்களில் சர்வே பண்ணுறாங்க. அந்த 62 ஹோட்டல்களில் மட்டும் 408 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய வருமானம் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நேற்று நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நேற்று மதியம் மெயில் மூலமாக அந்த நோட்டீஸ் எல்லா ஹோட்டல்களுக்கும் வந்திருக்கு. நேற்று நைட்லேருந்து கேஸ் சிலிண்டர்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நமக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம், நம்ம ஒரு சாப்பாடு 100 ரூபாய்க்கு விற்குதுன்னு வைங்களேன், அதில் 5 ரூபாய் டேக்ஸ். அந்த 100 ரூபாய் சாப்பாட்டில் அந்த 100 ரூபாங்கிறதே அவங்களுக்கு உண்டான லாபத்தையும் சேர்த்த தொகை தான். அதுக்கு மேலே அவங்க 5 ரூபா நம்மகிட்ட வாங்குறது, நீங்கள் கொடுக்குற இந்த 5 ரூபாயை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட வாங்குறாங்க. நம்மக்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம்னு சொல்லி வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த கணக்கை மறைச்சி இவங்களே அதை வாயில் போட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு ஹோட்டலில் 200 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 100 பேர் சாப்பிட்ட மாதிரி கணக்கு காட்டி அந்த மிச்சம் இருக்கிற 100 பேர் சாப்பிட்டதற்கான அந்த டேக்ஸ் 5 ரூபாய் இருக்குல்ல, அதை ஹோட்டலே அபகரிச்சுக்குது. இது எவ்வளோ பெரிய ஊழல்!